பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அன்பினி மகிழ்ந்தே
ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. நாங்கள்
செலுத்துவோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஏராளமான ஜனங்கள் வாக்கியத்தை இழந்திருந்தார்கள். எங்களுக்கு இந்த கிருபையை பாராட்டி தேசத்தின் ஜனங்களுக்காக
என் தேவனாகி உண்மை எழுந்துள்ளக்கூடிய கிருபையை கண்டனை எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைய நான் சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். எல்லாரும் சத்தியத்தை அறிந்துள்ளது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்திரின் அந்தகால கிரியைகள் அளிக்கப்பட்டது, வியாதித்தர்கள் சுத்தமாக்கப்படும், பற்பல போராட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகிறது. சமாதானத்திற்கு நல்ல ஒழுக்கங்கள் உள்ள ஒரு தேசமாக எங்கள் தேசம், எங்கள் தேசத்தின் தலைவர்களை ரட்சித்து வழிநடத்தும் எல்லா சபைகளுக்காகவும் ஒவ்வொரு ஆராதனைகளுக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்தது. எங்களையும் நீ பொறுப்படுத்த நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் வர வேண்டிய ஜனங்களை புதிதமாக எல்லாருக்கும் நீரே ஜீவனுள்ள நடத்தி 130வது சங்கீதம். சங்கீதம் 130 ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருக்கிறாரா? யார் நிலை நிற்பார்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. வசனங்களை உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்போது முடியும் என்று காத்திருக்கிற ஜனக்காரரை பார்க்கிறேன். அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கருத்தை நீங்க எங்களோடு பேசும்போது உங்கள் நாமத்தை நம்பவே பெறுகிறோம்.
இயேசுவின் நாமத்தினால் எண்ணிக்கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 137வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி இருப்பதாக. யாரையே நம்பி இருக்கிறோமா? கர்த்தரையே நம்பி இருக்க சொல்லி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நம்முடைய எந்த காரியமானாலும் எல்லா காரியத்தையும் தேவனையே, அவரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தரிடத்துல கிருபையும் திரளான மீட்பு உண்டாம். அல்லேலூயா. எந்த ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தேவனையே நம்பி இருக்கும்போது கர்த்தரிடத்துல கிருபையும், கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கிற வெகுமதிதான் கிருபை. ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அன்பு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிருபைய தேவன் என்ன பண்றாரு? நம்ம மேல காட்டுகிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் கிருபையாய் நமக்காக இறங்கி நம்மை மீட்கக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல திரளான மீட்பு இருக்கான். அது நமக்கு நமக்கு தெரிஞ்ச வழி 1-2 தான் இருக்கும். ஆனா கர்த்தருக்கு தெரிஞ்ச வழி அநேகம் உண்டு. அதனாலதான் அவர் எப்படியெல்லாம் நம்ம மீட்கக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, இயேசு நம்ம மீட்டெடுப்பதற்காகவே நமக்காக பூமியில வந்தாரு. இயேசு என்ற பேருக்கு அர்த்தமே மத்தேயு 1:21 அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப அவர் எதற்காக இந்த பூமியில வந்தாரு? நம்மை மீட்டெடுப்பதற்காக தான் வந்தாரு. நம்மை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க வந்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, வியாதியிலிருந்து மீட்டெடுக்க வந்திருக்கிறாரு. அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வந்திருக்காரு. இப்ப சத்துருவின் கையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நமக்காக தேவன் பூமிக்கு வந்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது அவரிடத்துல திரளான மீட்பு உண்டாம். அல்லேலூயா. வேதம் சொல்லு பாருங்க, மத்தேயு 8வது வசனத்துல அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய வியாதி பலவீனங்களிலிருந்து என்ன பண்றாரு? அவர் மீட்டெடுக்க வந்தாரு. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க அவர் வந்தாரு. அது மாத்திரம் இல்ல, சாபத்திலிருந்தும் அவர் என்ன பண்றாரு? நம்மை மீட்டெடுக்க வந்தாரு. இப்படி திரளான மீட்பு யாரிடத்துல இருக்கு? இயேசுவிடத்துல இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அடிமைத்தனத்தில இருந்து நம்மை மீட்டெடுக்க தேவன் வந்தார். பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் 23, 24, 25 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டு இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. 24வது வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாம், ஈசாக்கும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கூட அநேக விதமான அடிமைத்தனத்துக்குள்ளா நாம இருக்கோமானா தேவன் நம்மை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில பாவம் என்ற அடிமைத்தனம் இருக்கலாம். பாவம்னா சில பேர் ரட்சிக்கப்பட்டு குடிப்பழக்கத்துல, சிகரெட் பழக்கத்துல, போதை வஸ்துக்கள் அப்படியெல்லாம் இருப்பாங்க. அது மாத்திரம் பாவம் இல்ல, இது எல்லாம் அது போய்க்கூடிய இருப்பாங்க. ஆனா இது எல்லாம் தவறு, பாவம், அதெல்லாம் நமக்கு தெரியும். இது ஒரு அடிமைத்தனம். ஆனா இன்னும் ஒரு பாவத்தை நாம என்ன பண்றோம்?
ஒவ்வொரு நாளும் நாம என்ன கொஞ்சம் செய்து கொண்டுதான் இருக்கோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யறோம். செபிக்காதது ஒரு பாவம் தான். இது என்னது இருக்கு, மற்றவங்களுக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. அது என்ன பண்றோம், சில நேரம் ரொம்ப பலவீனம்னு சொல்லி படுத்துறோம், சில நேரம் அப்படியே இருக்கிறோம். இதுவும் பாவம் தான் சொல்லி வேதம் சொல்லுது. ஒண்ணு சாமுவேல் 2:23 வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சொல்றாரு, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப ஜெபிக்காததான் என்னதான் பாவம் தான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவ சமூகத்துல நாமே ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மீட்கக்கூடியவரா இருக்கிறாரு. பாவத்திலிருந்தும் வியாதிகள் இருந்தும் சாபங்கள் இருந்தும் தேவன் நம்ம என்ன பண்றாரு, மீட்டெடுக்கிறாரு. நமக்கே தெரியாம நம் மூலமாகவோ அல்லது நம்முடைய முன்னோர்களின் மூலமாகவோ இப்பேற்பட்ட அடிமைத்தனத்துல நாம இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சாபங்கள் தொடர்வதையும் நான் பார்த்திருந்தேன். பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன சாட்சி. நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுவேன். எனக்கு திருமணம் ஆகிய 2 வருஷம் ஆயும் என்ன குழந்தை இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை. எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் தேவனுடைய பிள்ளை தானே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிள்ளை இல்லாத இருக்குன்னு சொல்லி தேவ சமூகத்துல அன்றைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு ஸ்ரீமா தான் சங்கீத தியானம். அப்புறம் அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அன்னைக்கு நைட் அங்கிள் அவங்க வீட்டுல பிரேயர் நடத்தி இருப்பாங்க. அப்ப அவ ஒரு சில விஷயத்த நான் கேட்டு இருப்பாங்க. அப்ப அங்கிள் அவங்க சொன்னாங்க, சாபங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், தொடரக்கூடியதா இருக்குது. அப்ப இது முன்னோர்களின் சாபமா இருக்கலாம். ஏன் கேள்வி கேட்டுட்டு அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்ப அங்கிள் சொன்னது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. அவர் சொன்னது, அப்போ முன்னோர்களின் வழியா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், சில சாபங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்க உடஞ்சி செபிக்கும் போதுதான் அதுல இருந்து என்ன பண்ண முடியும், நீங்க வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னதா சொல்லி அவங்க சங்கீத தியானத்துல சொன்னாங்க. அப்ப அன்றையில இருந்து 1 மாசம் நான் என்ன பண்ணுவேன், தேவ சமூகத்துல நான் செபிப்பேன், கை வச்சு செபிப்பேன். ஆண்டவரே, என்னோட முன்னோர்கள் வழியாவும் இருந்தாலும் சரி, என் கணவரோட முன்னோர்கள் வழியாவும் இருந்தாலும் சரி, எந்த சாப்பு நுகமா இருந்தாலும் அது உடைக்கப்படுதுன்னு சொல்லி என் வயிற்றுல கை வச்சு ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சு வசனம் எப்படி சொல்லுதே, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கே. அந்த கிறிஸ்து எனக்காக நீங்க சாபம் அடைகிறேன், நான் ஏன் இந்த சாபத்தை சுமக்கணும், நான் ஏன் இந்த குறை மத்தியில இருக்கணும், நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்ய இயேசுவின் நாமத்தினால இதை நான் உடைக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து 1 மாசம் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அது விளைவு பாத்தீங்கன்னா அந்த சாவு நுகம் உடைத்தது. அடுத்த மாசமே கன்சீவ் ஆகிட்டேன். ஒரு பெண் பிள்ளையை தேவன் தந்தார். அல்லேலூயா. அப்ப நமக்கே தெரியாம இப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நாம காணப்படுகிறவர்களா இருக்கலாம். அப்ப தேவன் அந்த இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை மீட்கக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இந்த சாபத்தின் அந்த சாபம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த யாத்திராங்கத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தாங்க. அப்ப இந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, விடுவிக்கப்பட்டாங்க. அவங்க ஜெபம், பெருமூச்சின் ஜெபம் எங்க கேட்கப்பட்டுச்சா, தேவ சமூகத்துல கேட்கப்பட்டதான். தேவ சமூகத்துல கேட்கப்பட்டது நிமித்தம் கர்த்தர் இறங்கி என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்களில் இருந்தே அவர் என்ன பண்றாரு, நம்மை மீட்டெடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில நம்ம கூட படுகிறவங்களே சத்துருக்களா இருக்காங்க. நம்ம வேலை செய்ய இடங்களையும் செய்யறவங்க கூட நல்லா பேசுவாங்க, ஆனா நமக்கு விரோதமா எழுப்புவாங்க, சில காரியங்கள்லாம் செய்வாங்க.
நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப கர்த்தர் இந்த சத்துருக்கள் மத்தியில தேவன் என்ன பண்ணுவாராம், நம்ம மீட்கக்கூடியவரா இருக்கிறாரு. தாவீது வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சங்கீத 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதும் அவன் மனுஷரும் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்ந்ததற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெருவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சிக்லாக்கு என்ற ஒரு சின்ன ஒரு இடத்துலதான் வந்து தாவீது இருந்திருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில போயிருக்கிற நேரம், அப்ப அவங்க கூட இருந்தவங்க, அவங்கள தாவீதோட மனைவி அது பார்த்துல அவங்க கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களை கண்ணில் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அப்ப இந்த வசனத்தை நீங்க உள்ள கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இங்க தாவீதோட 600 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த 600 பேரோட மனைவி மக்கள் என்ன பண்றாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பட்டணத்தை என்ன பண்ணிட்டாங்க, சுட்டரிச்சு போட்டாங்க. 5ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோத்தோடும் தர்பேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயில் சிறையில் கொண்டு போகப்பட்டார்கள். அப்ப இத்தனை பேர் சிறை பிடிக்கப்பட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அப்ப இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சத்துரு என்ன பண்றான், அவங்களோட மனைவி பிள்ளைகளை என்ன பண்றான், சிறை பிடித்து கொண்டு போறான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்க கூட இருந்த ஜனங்களே யாருக்கு விரோதமா எழுதுறாங்க, தாவீதுக்கு விரோதமா எழுதுறாங்க. இந்த 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப எப்பேற்பட்ட ஜனங்க தாவீதோடு இருக்கிறாங்க பாருங்க. அப்ப தாவீது கூட இருந்த ஜனங்க அவங்க கூட சாப்பிட்டு இருப்பாங்க, தூங்கி இருப்பாங்க, அவங்க கூட யுத்தத்துக்கு போய் இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கு நெருங்கினவங்களா இருந்தோம் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, சத்துருக்களா இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க சூழ்நிலை அவங்க எப்படி மாற்றுகிறது, சத்துருக்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, தாவீது அந்த இடத்துல அவன் என்ன பண்றாரு பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இது முடியுமா? இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவனோட 2 மனைவிகளும் பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பேரும் சிறை பிடிச்சிட்டாங்க. 10ஆவதுக்கு இவங்க எல்லாம் கல்லறி எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, தாவீதை கல்லறிச்சே கொல்லணும்னு அந்த ஜனங்க தங்களுக்குள்ள பேசிக்கணும் என்ன பண்ணாங்க, விரோதமா எழும்பி நிற்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில தாவீதோட மனநிலை பாத்தீங்கன்னா, அவன் தன் தேவனாகிய கர்த்தரே என்ன பண்ணியிருந்தான், நம்பி இருந்தான். அவன் நம்பி இருந்ததுனாலதான் அவன் என்ன பண்ணா, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ள என்ன பண்ணா, தன்னை தானே திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த கட்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அப்போது பாத்தீங்கன்னா 9ஆவது வசனத்துல, அப்போது தாவீது அவனோடு இருந்த 600 பேர் என்ன பண்ணாங்க, அத பின்தொடர போனாங்க. ஆனா போற வழி பாருங்க, இந்த ஆற்றங்கரையில 200 பேரை நினைத்தாங்க.
அதே போல ஆட்கள் கடையில 200 பேர் விடாய்த்து போய், அதாவது சோர்ந்து போனவங்களாம் நின்று போனாங்க. 600 பேர் அவங்க எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அங்கேயே நின்றுட்டாங்க. மீதி இருந்தது எத்தனை பேரு? 200 பேரு. அந்த 200 பேருக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த யுத்தத்துல பெரிய வெற்றியை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் போனாங்க, தங்கள் மனைவிகள் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? மீட்டெடுத்து கொண்டு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டாங்க. தேவன் சகலத்தை என்ன பண்ணாரு? அவருக்கு மீட்டு கொடுத்தாரு. தாவீது செய்தது ஒன்று மட்டும் செய்தாரு. அவன் கர்த்தரை என்ன பண்ணியிருந்தாரு? நம்பி இருந்தாரு. கர்த்தரை நம்பி இருந்ததுனால்தான் பட்டணத்தை, அதாவது தேவனுக்கு முன்னமே என்ன தெரியும்? இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும். அத எரிச்சவங்க என்ன பண்ணிருக்கலாம்? எப்பவுமே வந்து ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அங்க பட்டணத்தை சுட்டரிக்கிறாங்கன்னா அங்க உள்ள ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? சுட்டரிச்சிருவாங்க. ஆனா பாருங்க, அந்த இடத்துல பட்டணத்தை சுட்டரிச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அங்க இருக்கிற ஒருத்தவங்களை என்ன பண்ணல, கொல்லல. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணல? யாரையும் கொல்ல இடம் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா பட்டணத்தை சுட்டரிக்க தெரிஞ்சவனுக்கு அங்க உள்ள ஜனங்களை எரிகிற அக்கினியில போட தெரியாதா? ஆனா தேவன் அதற்கு என்ன பண்ணல? அனுமதிக்கல. ஏன்னா தாவீது தன்னையே நம்பி இருக்கிறபடியாக தேவன் அவன் மனைவியின் பிள்ளையை அடிக்க விடாம என்ன பண்ணாரு? மீட்டு தாவீதுக்கு என்ன பண்ணாரு? மீட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. நாம் கூட தேவனை நம்பி இருக்கும் போது எதையும் என்ன பண்ண மாட்டாரு? இழக்க விடவே மாட்டாரு. அதற்கு மாறாக தேவன் நமக்கு சகலத்தையும் மீட்டு கொடுப்பார். நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி இருப்பதாக நாம என்ன பண்ணோம்? கர்த்தரையே நம்பி இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அதனாலதான் இந்த மாத வாக்கு தத்துவங்களை பாத்தீங்கன்னா, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏசாயா 28:16 இதோ அத்திமரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைத்தேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையேற பெற்றதும் திடாஸ்திபாரமான மூளைக்கல்லா இருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நாம நம்பி என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கும்போது சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, எல்லா பிரச்சனைகளும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? மீட்டெடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரின் சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார். என்ன பேசுறாங்க? இஸ்ரவேலே கர்த்தர் நம்பு, அவரிடத்தில் திரளான மீட்பு. எத்தனை மீட்பு இருக்கு? எதுல மீட்பு வேணும்? எதுல விடுதலை வேணும்? எதுல ரட்சிப்பு வேணும்? திரளான மீட்பு அவங்கிட்ட இருக்கு. எதுல நம்ம மீட்கப்படணும்? எந்த ஒரு அடிமை அது பாவத்துல இருந்தாலும் இருக்கட்டும், பற்பல சோதனைகளாக இருக்கட்டும், பிசாசின் வல்லமைகளாக இருக்கட்டும், எந்த நிலையிலேயும் மீட்கப்பட ஒரே ஒரு நிபந்தனை, கர்த்தரை நம்பிக்கை யாரா இருக்கணும்? மனுஷருக்கு நம்முடைய நம்பிக்கை அல்ல, கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். ஏராளமான ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய 12 வருஷம் விரும்பாளர்கள் டாக்டர் நம்பினா அவன் செலவழிச்சால பணம்.
இல்லையா? நாம் சொல்ல எல்லாம் இழந்த பின்னும் கூட கொஞ்சம் கூட சொல்லலாம்ல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். வேதத்திலே ஏராளமான அற்புதங்களை எழுதி நமக்கு கொடுத்தார். அன்னைக்கு வாழ்ந்த அவர் நிறைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கலாம், சில அற்புதங்களை நம்ம நேரடியாக பார்த்திருக்கலாம். ஒருவேளை நம்ம பார்க்கலனாலும் இந்த வேத வசனத்தை நம்பக்கூடிய விசுவாசத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம இந்த வசனங்களை விசுவாசிக்கும் போது நான் பல நிலையெல்லாம் கேள்வி கேட்டேன். எதற்காக இது எழுதப்பட்டது? அற்புதங்களும் எதற்காக இந்த வேதத்துல தேவன் எழுதியிருக்கிறார்? பலனுடைய வாழ்க்கை உள்ளதை உள்ளபடியா எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம் தான். ஆபிரகாமே தன் சிநேகிதன் என்று சொன்னாலும், ஆபிரகாமே விசுவாசிகளின் தகப்பனா இருக்கிறான் என்று சொன்னாலும், அவருடைய குறைகளை அற்புதமா எழுதி காண்பித்த புத்தகம் இந்த வேத புத்தகம். நிறைவையும் பேசுது, அவருடைய குறைவையும் ஒன்னையும் தேவன் விடல, எல்லாவற்றையும் உள்ளபடியா பேசியிருக்கிற ஒரு புத்தகம் ரொம்ப 4:23 நீங்க வாசிச்சீங்க. நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்காக எழுதப்பட்ட புத்தகம். அப்ப விசுவாசம் என்ற அந்த காரியம் காணாத ஒண்ணை நம்ம வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறது இல்லையா? ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினால வரணும், கேள்வி வசனத்திலிருந்து வரணும். இந்த வசனம் சொல்லுது 12 வருஷம் ரொம்ப வேதனைப்பட்டார், கஷ்டப்பட்டார், நான் சொந்தமா அப்ப அடிச்சுட்டார். ஆனா கொஞ்சம் கூட அவ ஆனா இயேசுவை விசுவாசித்து அந்த அறிக்கையின்படி அவ ஏற்று வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவ சொன்னா இல்ல. இப்ப நான் என் விசுவாச கண்களினால யாரை பார்த்து சொல்லணும்? அன்னைக்கு அந்த ஜனங்கள் மத்தியில மட்டும்தான் இயேசு இருந்தார். வீட்டில் இருந்த இயேசு எல்லா இடத்துலையும் நமக்குள்ள. அப்ப தேவனுடைய தொடுதல் இன்னைக்கு உணரக்கூடிய அளவுல அந்த விசுவாசத்தில் இன்னைக்கு பெருகி இருப்பாயான அற்புதம் சாதாரணமாக. ஏன்னா அத்தனை கிரயத்தையும் இயேசு கல்வாரி சிலுவையில முடிச்சிட்டார். செய்ய வேண்டிய அத்தனை என்ன பண்ணிட்டார்? செய்து கடைசியாருடைய வார்த்தை எல்லாம் முடிந்தது என்பது. மனுஷனுக்காக செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே வந்து என்ன பண்ண போறது? இப்ப திருப்பி வரும்போது ராஜாதி ராஜனாக வரும்போது இப்போ வந்து எதையாவது ஒண்ணு செய்வதற்காக அவர் என்ன பண்ண போறது? மனுஷனுக்காக வரப்போறது இல்ல. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? செய்து முடித்தவைகளை விசுவாச கண்களினாலே பார்த்து அது நமக்குரியது என்று சொல்லி அறிக்கை செய்து அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அழகா சொல்லப்பட்டிருக்கிற நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே எதை அறிக்கை பண்றது? அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் எனக்கு தான் தந்திருக்கிறார். இந்த அறிக்கை என்ன பண்ணல? தரிசனத்தை குறித்து பேசுற நாம அந்த தரிசனம் யார் ஏற்றுக்கொண்டாங்க? ஒரே பேரான குமாரன்
காரணம் எனக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டது, அவருக்காகவே படைக்கப்பட்டது. அவரால் தான் எல்லாம் உண்டாக்கி இப்ப அவரே எனக்கு சொந்தம். அவருக்கு உண்டானது எல்லாம் எனக்கு உரியது. அப்போ எல்லாம் எனக்கு உரியது என்று சொன்னால் இப்ப இருக்கிற இந்த நெருக்கமோ தரித்திரமோ நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பிசாசின் கிரியைகள் சொன்னார், மின்னலை போல சாத்தான் விழுகிறதை கண்டேன். எப்படி விழுந்தானா? விழுந்து போயிட்டான் அவன். இரண்டாவது சொல்லும்போது சொன்னாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதற்காக சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம், உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காகவே சந்தோஷம். பரலோகத்துல பெயர் எழுதப்பட்ட எவனும் பிசாசு செய்யும். நீ நிறைய சக்தி என்று வந்து யார் யார் செய்வாங்க இல்லையா? நீ எப்ப ஞானஸ்தானம் எழுதிய, எப்ப இந்த ஞானஸ்தானத்தின் பெயரை உனக்கு சொல்லி தெரிவித்தாங்களோ அப்பவே பரலோகமும் பாதாளமும் மேல கேட்டு. நீ ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க இல்லையா, 19 குழந்தை, அந்த நர்ஸ் ஆயா வரும் வேற கூப்பிட்டு இந்த குழந்தை பிறந்திருக்கு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் கேட்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற முதல் பேரான சங்கத்தில் இருக்கிற உன் பெயர் எங்க பதிவாகும்? அப்ப பரலோகத்தில் இருக்கிற முதல் பேரான சங்கத்துல உன்னுடைய பெயர் பதிக்கப்பட்டு இருக்கிறத தேவ தூதர்கள் மட்டுமல்ல பாதாள சேனைகளும் பெயரை கேட்டா தெரியும். அதுக்கு தெரியும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவன் நீதான். ஆனா ஒண்ணுதான் தெரியும், அப்ப இந்த விசுவாசம் மீட்பாளரிடத்துல இருக்கு. விசுவாச கிரியைகளுக்கு கிரயத்தை செலுத்திட்டேன் இல்லையா? எல்லா நாமத்திற்கும் மேலான தேவன் உயர்த்தப்பட்டார். இப்ப அவருக்கு மேலானது ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவரோடு கூட நம்ம உட்கார வைத்திருக்கிறபடினாலே சகலத்தையும் மாதிரி செய்யக்கூடிய இடத்துல தான் கருத்து நம்ம வச்சிருக்கிறாரு. தவிர அடிமையான ஒரு இடத்துல கருத்து நம்ம மீட்பு அவருடைய, ரட்சிப்பு கருத்துடைய. அந்த ரட்சிப்பு வேணும்னா யாரையும் நம்பு, யாரையும் நம்பு. நல்ல சங்கீதத்துக்காக நன்றியோடு ஆண்டவரை சாட்சி நேரம் அப்படியே உங்களுக்கு நன்றி செய்திருந்தார். சொல்லி ஆண்டவரை மட்டும் கொடுத்தது. ஏழாம் மாதம் என் தேவன் பரந்தவரை செய்கிறார். 7ஆம் மாதத்துல கடவுள் கொடுத்த பெரிய அருளாக பிள்ளைக்கு மிராக்கள் எடுத்து பர்த்டே 2ஆம் தேதி தேவன் அதே தேவைகளை சந்தித்தார். ஜெப கூட்டங்களை ஆண்டு ஒரு மெசேஜ் தேவன் கொடுத்தார். அதுக்காக கர்த்தர் கொடாண்டு கொடுத்து இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போல எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அதிகமா பெயின் ஆயிடுச்சு. அந்த பெயின் வந்து எனக்கு ஷோல்டர் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு லெஃப்ட் சைட்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா திரும்பி ரைட் ஹேண்ட் சைட்ல பயங்கரமா வலி ஆயிடுச்சு. 2 கையும் ஷோல்டர் ஃபுல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த வலி எனக்கு விடவே இல்லை. நானும் அவங்ககிட்ட ஜோம் பண்ணேன். அப்பயும் எனக்கு அந்த வலியே போகல. என்னால வலியை தாங்க முடியல. பயமா ஆயிடுச்சு. என்னன்னா செஸ்ட் பக்கம் வலின்னு பார்த்தா ஷோல்டர் எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங்கா அம்மா வந்தாங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இசிஜி எல்லாம் எடுத்தோம். இசிஜிலே நார்மல் தான் வந்தது. ஆனா அவங்க கிட்ட என்ன அப்படின்னு சொல்லும் போது கேஸ் ட்ரபிளா இருக்கும் அப்படின்னாங்க. அப்பயும் சரி நாங்க ட்ரிப்ஸ் போடுறோம், ஊசி போடுறாங்க. அந்த ட்ரிப்ஸ்ல ஒரு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்பயும் எனக்கு அந்த வலியே விடல. ரொம்ப நேரமா அவங்க கேட்டாங்க வலி விடலன்னா சொல்லுங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா நான் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க எனக்கு விருப்பமே இல்லை. கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவாரு. அந்த டிப்ஸ் எடுத்த மனசுல வேண்டிட்டே இருந்தேன். மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்ப எங்க வீட்டுல சொன்னாங்க மாத்திரை எல்லாம் வேண்டாம், ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு, மாத்திரை எதுவும் வேண்டாம், வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அதோட நான் வெளியில வந்துட்டோம். வெளியில வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று என் அங்கிளுக்கு போன் பண்ணேன்.
அங்கிள் கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப அழைய வச்சுன்னா அந்த ட்ரிப்ஸ் மூஸ் எல்லாமே போட்டு கூட அந்த பெயின் எனக்கு கொஞ்சம் கூட ரிலீஃபே ஆகல. அப்புறம் அங்கிள் கிட்ட சொல்லும் போது அப்புறம் அங்கிள் ரொம்ப கடிஞ்சு ஜோம் பண்ணாங்க. அவர் ஜோம் பண்ண எப்பவுமே எனக்கு ஜோம் பண்ண நார்மலா தான் கேட்கும். ஆனா அது வெளில இருந்து நான் காதுல வைக்கும் போது அவரோட சத்தம் ரொம்ப அதிகமாக என்னால காதிலே வைக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த வலி இல்லாம போயிடுச்சு. திருப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா விடைக்காலம் வரைக்கும் 4 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. மருந்து எடுத்துனாங்க, நல்லா தூக்கம் வரும்னு பார்த்தா தூக்கமும் இல்லை. விடிய 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேன். சரி அதனால லேட்டா வந்து ஆகி போச்சு. அவன் சர்ச்சுக்கு கேட்டாங்க, வேற ஒரு சர்ச்சுக்கு போனோம். போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள சண்டே மதியானம் பார்த்தோம் அந்த மெடிசனோட ஹீட் பாடி தாங்க முடியல. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, வயிறு வலி அதிகமாயிடுச்சு. எனக்கு அழகாக சொல்ல முடியல. ஏசப்பா என்னோட பலவீனங்களை நீங்க தான் பலனா இருந்த 2 வார்த்தை சொல்லி மாத்திரம் நான் ஜபிச்சேன். ஏசப்பா நீங்க என் பட்சத்துல இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலவீனமா இருக்கு. இனி இந்த பலவீனம் எனக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் அழுத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவினிங்குள்ள அந்த பலவீனமா எனக்கு சரியாச்சு. எந்த மாத்திரையோ எதுவுமே எடுக்கல. மறுநாள் மண்டே பார்த்தா பிள்ளைக்கும் உடம்பு ஜுரமாயிடுச்சு. 2 டேஸா ஸ்கூலுக்கும் போகல. அப்புறம் அங்கிள் கிட்ட தான் சொல்லி 3 டைம் குடும்பமா உட்கார்ந்து அங்கிள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஜபிக்கும் போது அந்த பலவீனமா பிள்ளைங்களை விட்டு எவ்வளவு பலவீனங்களோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் எங்களை அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். வேலைக்கு கணவர் போகும்போதும் ஸ்கூலுக்கு பிள்ளைக்கு போகும்போதும் அநேக காரியங்களை தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறார். கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு முடியல. ஒரே மட்டும் மூஞ்சில அந்த எலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மாத்திரை போட்டு பார்த்து அப்பயே அந்த வலி என்னால முடியல. ஜோமென்ட்டு பார்த்தேன், பர்த்டே ஜோமன் வந்தது. நாளைக்கு போய் நான் நீங்க தான் பேசணும், என்னால முடியாதா இருந்தது, நீங்க எனக்கு பலனா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். காலையில இருந்து கர்த்தர் எனக்கு பலனா வந்தாரு. பலவி நீங்க நீக்கினாரு. கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தர் பாராட்டின எல்லா கர்த்தர் பாராட்டின அக்கல் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் அட்மிஷன் பண்ணிக்கிறோம். இப்போ வரைக்கும் கூட வெளிநாள் போகிறது கம்மியாகிடுச்சு. மணிக்குள்ள வந்து சர்ஜரி பண்ண மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். கர்த்தர் ஒரு பெரிய அப்ரூவ் செய்வார்னு முழு நிச்சயமாய் நம்புகிறேன். கர்த்தர் பாராட்டுகிற எல்லா தெய்வக்காக ஸ்தோத்திரம். மகளுக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். என்னையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளோடு அற்புதமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் எல்லாம் மாவட்டத்தில் விட்டுருக்கிறோம். அவங்களுக்கு தேவன் இந்த பசங்களை நேரம் ஒரே வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் வந்து ஒரே அமக்கலப்பா இருக்கும். ஒரு எனக்கே ஒரு நாள் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பசங்க அதிர்ச்சி அதெல்லாம் கர்த்தர் அவங்க நடத்த அவங்களுக்கு ஞானத்தையும் குருவியத்தை கர்த்தர் நடத்துகிறார். உடன்பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. தம்பி இருக்கிறாங்க, வாய்ப்பு இருக்காங்க. அது இல்லாம சபை எங்களுக்காக தீவிரமாய் சொல்லிக்கிறது. தெய்வ மனிதன் உங்களுக்காக பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசத்தையும் நாங்கள் நிச்சயமாக அறிவோம். அவர் எங்க மீது வைத்திருக்கிற ஒரு பலமான அந்த வாச பிணைப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் இவற்றும் நடத்துகிறார். கர்த்தர் இனியும் நடத்துவார். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை பெரிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த மாத வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் விசுவாசித்து 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 படையாமல் நிலைத்திருக்கிறேன் இருந்தார்.
70 வருடங்கள் முடிஞ்சு 71வது வருடத்துல 71வது வயதுல கால எடுத்து வைத்து அழுது கொண்டிருக்கிறது பூரணமா கர்த்தர் நடத்தி இருக்கிறது. எத்தனையோ தேவைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் நல்ல தகப்பனாக எனக்கு இருந்திருக்கிறார். எல்லா நிலையிலையும் நான் பூர்த்தி சொன்னிருக்கிறேன். எனக்கு விலகாமல் என்னை காத்து நடத்தி இருக்கிறது. நல்ல சபை மக்கள் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஊழியத்தின் பாதையிலிருந்து என்னை நடத்துகிறார். தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் சபையில நான் சாட்சி சொல்ல இந்த சாட்சியும் கர்த்தராக இருக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஊக்கமா ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்தை எவையை பேசியதோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆபரேஷன் வேண்டி பண்ணாலும் ஒரு அற்புதம் நடக்கணும். ஏன்னா முதல்ல இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தாங்க, ஜெபம் பண்ணோம். அது கடைந்து வரணும், ஆபரேஷன் இல்லாதே சொல்லி வீடு நினைச்சிட்டாங்க. இப்ப திருப்பி அந்த வழி வந்திருக்கு. திரும்ப நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த கல் நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய வசனம் தான் தமிழ். அந்த கல்லு உடைக்கிறதுக்கு ஒன்றும் அது பெரிய காரியம் எல்லாம் கிடையாது. அது வெளியே வரணும். சுகபத்திரமா அந்த பிள்ளை சபைக்கு வந்து ஆராதிக்கணும். ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. நேற்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. ரிசல்ட் இன்னைக்கு டாக்டர் வந்து பார்க்கணும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை தெரியாது. எதுவா இருந்தாலும் நல்ல செய்தியை கருத்தை நம்ம கேட்க வைத்து மகிழ்ச்சியை தரணும். இன்னும் அதிகமா ஜெபிக்க ஒரு விசுவாசத்துல நம்ம பெறனுடைய ஒரு அற்புதம் கருத்தை செய்யும்படியாக நன்றியோட நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும். அது ஒரு காரியம். இந்த இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க 2வது பார்த்தீங்கன்னா இப்ப அந்த மிஷின் இல்லை, எங்களுக்கு மிஷின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. இப்ப அவங்க பிரைவேட்ல எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நிச்சயமா தேவைகள் அதிகமா இருக்கு. தனிப்பட்ட ஜனத்துல கவர்மெண்ட் ஒத்தாசை செய்யக்கூடிய மனதில் இருக்கிறவங்க ஒத்தாசை பண்ணுங்க. கருத்தனுடைய ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளை, நம்முடைய குடும்பம் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்திருக்கிறாரு, செய்வாரு. நம்ம ஒருமனப்படும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அதிகமா நேசிக்கிற நல்லாண்டது மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கு. அதுவே உன்னுடைய கருத்துல கொடுக்கிற இந்த பித்தப்பையில உனக்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. உனக்கு அது லேசான காரியம். மண்ணை வைத்து மனுஷன் உருவாக்கின தெய்வமே அந்த மண்ணை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பெறப்படுத்தவும், நிலைநிறுத்தவும் நான் கூறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டு முதல் அன்றாவுக்காக அந்த இந்த பித்தப்பையில உடைப்பட்டு வெளியேறி வருவதாக பூர்ண ஆதரவு பெற்ற ஜீவன் இயேசுவின் நாமத்தை அந்த மகன் மேல கட்டளையிட்டிருக்கிறார். டாக்டர்கள் கண்களை தயவு கிடைக்கணும். இந்த கண்களை திரும்ப கிடைத்து ஆசீர்வதிக்கப்படுவது நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஏராளமான ஜனங்கள் வியாதி படுக்கைகள் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர்கள் அற்புதங்கள் நடத்தி என் நாமத்தை மேம்படுத்துகிறோம்.
ஜெபம் கேட்கப்பட்ட ஆசீர்வதிக்கிறபடினால நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். நன்றி ஸ்தோத்திரம். அறிவிப்பு 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு அமாவாசை இருக்கு. அது சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 மணிக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். 2 மணி நேரம் பங்கெடுத்துங்க, ஜெபத்தோடு கூட பங்கெடுங்க. பலத்த பிரச்சனைகளோடு கூட வருகிற மக்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமையோட தேவ ராஜ்யம் கட்டப்பட நம்ம ஒருமனப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். விடுவிக்கப்படுகிற ஜனங்களுக்காக நன்றியுள்ள மக்களாக கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. முதல்கிழமை காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டா 1 மணிக்காக நாம வாக்கிங் பிரயத்னம். கர்த்தருடைய நேரத்தில் வாக்கிங் பிரயத்னம் ஜனங்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள் வர பங்கெடுக்கும். கடைசி நாட்கள்ல ஜெபம் ரொம்ப முக்கியம். கடந்த சில வாரங்களாக சில வருஷங்களுக்கு முன்னதாக சில பிரச்சனைகள் சொன்னேன். இப்ப அது ஆரம்பம் ஆயிடுச்சு. கடந்த வாரம் சொன்னேன். அம்மை வியாதிகள், மஞ்சக்காமலை, இந்த லூஸ் மோஷன், வாமிட்டு, இப்படி பல விதமான வியாதிகள் எதுல ஆரம்பிக்கும். சின்னதான் நான் கேள்விப்பட்டு ஜெபிக்கவும் கற்றுறேன். ஜெபம் பண்ணுவோம். வரக்கூடிய தீமைகளுக்கு தப்ப வேண்டுமானால் ஜெபம் மட்டும்தான் இருப்பாங்க. ஜெபம்தான் பலத்த துருகமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ள கொண்டு போய் வைக்கும். இன்னும் அந்த உபவாசத்துல கூடி ஜெபிப்போம். ஏராளமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். யார் என்ன செய்வாங்க, யார் என்ன பண்றாங்க, நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்களா, நன்றி மறக்கிறாங்களா, அது கஷ்டப்பாடு. நமக்கு பலன் தேவனிடத்துல இருக்கு. அதனால எல்லாருக்காகவும் ஜெபம். இதுல பங்கெடுங்க. வராத மக்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகணும்.